ஸோ இப்போ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து கேட்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. அது பண்றவங்களுக்கு தான் அந்த டஃப் அதோட இது தெரியும். வெயிட் லாஸ் இது வந்து ஜஸ்ட் அ நம்பர். வெயிட்ங்கிறது ஒரு ஜஸ்ட் அ நம்பர். நான் 60 கேஜி, 70 கேஜி, 80 கேஜி எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த வெயிட்ட நான் எப்படி குறைக்க போறேன்? என்னோட ஃபேட்ட குறைக்க போறேனா, என்னோட மசில குறைக்க போறேனா, வாட்டர் எடுக்க போறேனா பாடியிலருந்து. மேஜரா என்ன இருக்க போகுது நம்ம பாடியில வாட்டர் தான். ஸோ எனக்கு குயிக்கா ரிசல்ட் வேணும். நான் எடுத்த உடனே ஒரு 10 கிலோ குறைஞ்சிடணும், 20 கிலோ குறைஞ்சிடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வாட்டர். அது ஹெல்தியான வெயிட் லாஸான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்ல. இது எல்லாரும் சொல்லிட்டாங்க. வாட்டர் லாஸ் பண்றதுனால நெறைய வெயிட் குறைவீங்க. ஆனா ஹெல்தியா இருக்க போறதில்ல. ஏன்னா வாட்டர் அப்படிங்கிறது பாடிக்கு தேவையானது. அத நீங்க எடுத்து என்ன வேஸ்ட் யூஸே இல்ல. நம்ம என்ன எடுக்கணும் நம்ம வெயிட் லாஸ்ல பண்ணணும்னா, நமக்கு தேவையில்லாத அந்த ஃபேட்ட எடுக்கிறது தான். ஸோ ஃபேட்ட எடுக்கிற அந்த ப்ராசஸ்ல ஃபேட்ட மட்டுமே எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதோட சேர்ந்து மசிலையும் ஏத்தணும். ஸோ ஒரு ஒரு பேலன்ஸ் மெஷின் மாரி தான். ஃபேட்ட கம்மி பண்ணணும், மசில ஏத்தணும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது மட்டும் தான் வெயிட் லாஸ் அப்படிங்கிறத வந்து பெர்ஃபெக்ட்டா நம்மனால அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அந்த மாரி ஒரு வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா, நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க.